ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை சொல்ல போகிறேன். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ, ப்ளீஸ் அட்ஜஸ்ட் இட். ஓகே, அண்ட் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஓகே, இப்போது கதைக்குள்ளே போயிடலாமா? ஓகே கைஸ், நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. இப்போது அந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இது வந்து ஒரு ரியல் இன்சிடெண்ட். ஓகேங்களா, இது வந்து என் கசினுக்கு நடந்தது. ஓகேங்களா, அவங்க வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, அதில் அவங்க என்ன சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு நாள் நைட்டு வந்து அவங்க வந்து அவங்களோட ரூமில் தனியாக தூங்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா கண்ணு முடிச்சு பார்க்கும்போது ஒரு டைம் ஒரு 2:30 மணி 3 மணி இருந்துச்சுங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து அவங்க வீட்டில் இருந்த எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்களாம். அப்போது சடன்னாக யாரோ வந்து சாஃப்டாக அவங்க கதவு டோரை நாக்குன்னு தட்டுற மாதிரி இருந்துச்சான். அப்போது அவங்க என்ன நினச்சாங்களாம், ஃபஸ்ட்டு அது அவங்க அம்மாவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு, அம்மா அது நீங்களா அப்படி கேட்டாங்களாம். அப்போ வந்து அவங்க அம்மா வந்து ஆன்சர் பண்ணாங்களாம், அந்த மாதிரி அவங்க அம்மா இல்லை அப்படி சொல்லிட்டு, சாரி, அவங்க அம்மா அது இல்லை. அதுக்கப்புறமா யாருமே ஆன்சரே பண்ணலையாம். அதுக்கப்புறமா அந்த நாக்கிங் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அப்புறமா ஐ ஃபெல்ட் அ ஸ்ட்ரேஞ்ச் திங். அப்புறமா அவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகிடுச்சான். அவள் வந்து அதை இக்னோர் பண்ணிவிட்டு திரும்ப ஃபோன் யூஸ் பண்ண போயிட்டாளாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நிமிஷம் கழித்து அந்த நாக்கிங் சவுண்ட் திரும்ப கேட்டுச்சு. அப்போது அவள் ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஸ்பீடாக துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா அவள் ஸ்லோவாக அந்த டோர்கிட்ட போனாலாம் கதவு திறந்து பார்க்கறதுக்கு. ஓகேங்களா, அப்போ வந்து அந்த கதவை திறந்து பார்க்கும்போது ஃபுல் டார்க்காக ஃபுல் சைலண்ட்டாக இருந்துச்சான். ஓகேங்களா, அதுக்கப்புறமா அவள் குயிக்காக டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு போய் படுத்துக்கிட்டாலாம். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு ஸ்ட்ரேஞ்சான திங் நடந்துச்சான். அது என்னன்னா, அவளுடைய ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால தைரியத்துக்கு ஃபோன் வச்சுருந்த ஃபோன் அது வந்து அப்படியே ஆஃப் ஆகிடுச்சான். ஆஃப் ஆகிட்ட பிறகு அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையாம். அதுக்கப்புறமா டோர் வெளியிலேருந்து ஏதோ ஒரு வாய்ஸ் லைக் விஸ்பர் ஸ்லோவாக கூப்பிடுறது, ஷாலினி இங்கே வா அப்படி சொன்ன மாதிரி. அப்போது வந்து அவளுக்கு அவளோட இதையும் அப்படியே யோசிச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, அவளுக்கு அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே இதையும் அப்படியே ரொம்ப அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சான். அப்போ வந்து அவள் நினச்சிக்கிட்டாலாம், இந்த திங்ஸ் எல்லாம் நான் இமேஜின் தான் பண்ணிகிட்ருக்கேன், இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலாம். அதுக்கப்புறமா அந்த சவுண்டு திரும்பவும் கேட்டுச்சான், அந்த ஸ்லோவாக ஹஸ்கி வாய்ஸில் கூப்பிடுறது. அதுக்கப்புறமா அவள் வந்து அந்த வாய்ஸில் இந்த வாட்டி வந்து அவள் பேர் சொல்லலை. இந்த வாட்டி வந்து ஏன் கதவை திறந்த அப்படி கேட்டுச்சான். அதுக்கப்புறமா அவளுக்கு ரொம்ப பயம் வந்து போய் படுத்துட்ருக்கா. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் மார்னிங் வந்து அவள் இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டலாம் கேட்டிருக்கா, இந்த மாதிரி நீங்கள் தான் யாராச்சும் கதவு தட்டினீங்களா, எனக்கு கதவுக்கு தட்டினா சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லோரும் சொன்னாங்களா, நாங்கள் எதுக்கு தட்ட போகிறோம், நாங்கள் சும்மா தூங்கிட்டு தானே இருக்க போகிறோம் அப்படி சொன்னாங்களாம். எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்கல்ல. அதுக்கப்புறமா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒன்றும் அவ்வளோ இல்லை, ஒரு எண்டிங் இல்லை. ஆனால் அவளுக்கு நடந்த விஷயம் இதுதான். இதில் என்ன ரொம்ப ஸ்கேரியான ஒரு விஷயம்னா, அது எப்படி அந்த வாய்ஸ் வந்து எப்படி சொல்லியிருக்கோம், யாராக இருக்கும் அந்த வாய்ஸ், அந்த ஹவுஸில் அந்த வீடில் இருக்க யாருமே அது இல்லை. அந்த வாய்ஸ் வந்து வீட்டில் இருக்க வீடாக இருக்க யாரது வாய்ஸுமே இல்லை. ஆனால் அவங்க சொல்கிறா, இன்றைக்கி வரைக்கும் அந்த டோருக்கு பின்னாடி இருந்த ஏதோ ஒன்று இல்லை யாரோ ஒன்று இல்லை, அந்த வாய்ஸ் யாருதுன்னு தெரியாது, எதுதோடுதுன்னு தெரியாது, அது எதுக்கு வந்துச்சுன்னு கூட தெரியாது. இப்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? இல்லை நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்கிட்ட தாராளமாக சொல்லலாம். ஓகேங்களா, until then bye bye.